இந்த 100 சம்பாதிக்காம போய் சிராத்தில் 100 கிடைக்கணும் என்ற ஆச்சரியம். இன்றைக்கு நாங்கள் மௌத்தானத்துக்கு போகிறோம், யாசின் ஓதி 100 கொடுக்குறோம். கொஞ்சம் பேருக்கு அவன் தொலைவாரதும் இல்லை, பள்ளி பக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓதி ஓதி யாசின் ஓதி ஃபாத்தியாவது 100 கொடுக்குற பிரச்சனை இல்லை, கொடுங்க 100. உலகத்திலே அவரை கூட்டிட்டு வாங்க பள்ளி, உலகத்திலேயும் தொலை சொல்லுங்க, ஹராத்தை விட்டு தப்பித்து வாழ சொல்லுங்க, 100 கடை. சூரத்துல் ஹதீதுடைய 12வது வசனத்திலிருந்து நாங்கள் 3வது பகுதியாக சூரத்துல் ஹதீதை படிக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يوم ترى المؤمنين والمؤمنات يسعى نورهم بين أيديهم وبأيمانهم بشراكم اليوم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ذلك هو الفوز العظيم. يوم يقول المنافقون والمنافقات للذين آمنوا انظرونا نقتبس من نوركم قيل ارجعوا وراءكم فالتمسوا نورا فضرب بينهم بسور له باب باطنه فيه الرحمة وظاهره من قبله العذاب. ينادونهم ألم نكن معكم قالوا بلى ولكنكم فتنتم أنفسكم وتربستم وارتبتم وغرتكم الأماني حتى جاء أمر الله وغركم بالله الغرور. فاليوم لا يؤخذ منكم فدية ولا من الذين كفروا مأواكم النار هي مولاكم وبئس المصير. சூரத்துல் ஹதீதுடைய 12வது வசனத்திலிருந்து நாங்கள் 3வது பகுதியாக சூரத்துல் ஹதீதை படிக்கிறோம்.
முதல் பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வல்லமைகள், அல்லாஹ் என்பவன் யார் என்பது அல்லாஹ் சொல்லிட்டு, அதற்கு பிறகு அல்லாஹ் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் இப்படிப்பட்ட அல்லாஹுவை நம்புங்க, அவனுடைய பாதையில் செலவழிங்க என்று அல்லாஹ் ஆசை காட்டிட்டு, இப்போ அல்லாஹுவை நம்பி அல்லாஹுடைய பாதையில் செலவழித்தால் என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? அல்லாஹ்வை நம்பி அல்லாஹுடைய பாதையில் செலவழித்தால் என்ன லாபம் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். ஏனென்றால் அல்லாஹ் அவன் ஆசை காட்டி எங்களையெல்லாம் சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது, அல்லாஹுடைய விரோதிகள் உலகத்தில் உட்கார்ந்து கொண்டு, அதாவது அல்லாஹுடைய வெளிச்சத்தை வாயால ஊதி ஊதி அணைக்கலாம் என்று கருதி அல்லாஹ்வை மக்களிடத்தில் மோசமாக வர்ணிக்கிறது. அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான், அல்லாஹ்ட நரகம் இருக்குது, அல்லாஹுடைய நரகம் பயங்கரமானது, அல்லாண்டாலே பத்த வைக்கிறவன் தான், அல்லாண்டாலே தண்டிக்கிறவன் தான். ஆனால் குர்ஆனை பிரட்டி பார்த்தீங்கண்டா அப்படியெல்லாம் பார்க்க மாட்டீங்க. அல்லாஹ் பேசிய இந்த கலாமிலே அல்லாஹுடைய தண்டனையை விட இரக்கம் அதிகம், அல்லாஹுடைய கோபத்தை விட அல்லாஹ்ட அன்பு கூட. அல்லாஹுடைய அர்ஷில் எழுதப்பட்டிருக்குதாம், சபகத் சபகத், என்னுடைய கோபத்தை விட என்னுடைய அன்பு முந்தி விட்டது. என்னுடைய கோபத்தை விட என்ன முந்திட்டு? அன்பு முந்திட்டு, அல்லாஹ்ட ரஹ்மத் முந்திட்டு. ஆனால் இஸ்லாத்துடைய விரோதிகள் யோசிக்கிறாங்க எப்படி தெரியுமா? மக்களை இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குறதுக்காக இஸ்லாத்துடைய முர்த்தத்துகள் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு காசு வாங்கி தொழிலுக்காக வேற நாடுகளில் போய் வாழ்றதுக்காக இஸ்லாத்தை வித்தவர்கள். இரண்டும் அல்ல, இஸ்லாத்துலாம் பிறந்தது, உம்மா இஸ்லாம், வாப்பா இஸ்லாம், எல்லாரும் இஸ்லாம். ஆனால் கொஞ்சம் தலக்கணம் பிடிச்சதோட இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறது. ஏன் இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறான்னு பார்த்தா, ஒன்று அவனுக்கு காசு கொடுத்திருக்கு இஸ்லாத்தை பற்றி பேச, இல்லைண்டா அவனை வெளிநாட்டில் வாழ்றதுக்கு ஏதாவது விசா கொடுத்திருக்குது. இவனுக்கு கொடுத்த தலையங்கம் என்ன? நீ அல்லாஹ்வை மோசமானவன் என்று பேசும், இஸ்லாத்தை பயங்கரவாதம் என்று பேசும். இவனுக்கு கொடுத்த தலையங்கம். அல்லாஹ் இந்த ஆயத்தில் தெளிவுபடுத்துகிறான், நான் கொடூரமானவன் அல்ல, நான் நெருப்பில் போட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு விருப்பம் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பும். அல்லாஹ் சொல்ற, என்னை நம்பு, என்னுடைய பாதையில் செலவழி, இதற்குரிய லாபத்தை நீ இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் பார்ப்பாய். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இப்ப யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத் யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம், மூமினான ஆண்களும் பெண்களும் பார்ப்பார்களாம். எந்த ஆண்கள் பெண்கள்? மூமினான. அல்லாஹ் சொல்லிட்டானே நம்பு 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 என்று சொல்றானே. நாட்டு சட்டம் இருக்குது, போலீஸ் ரூல்ஸ் இருக்குது. போலீஸ் சொல்றார் ஹெல்மெட் போட்டுட்டு போ, திரும்ப சொல்றார் பிடிச்சி ஒழுக்கமா போலீஸ் ஹெல்மெட்டை போட்டுட்டு போ, திரும்பியும் சொல்றார் ஹெல்மெட்டை போட்டுட்டு போ. ஹெல்மெட் போட்டுட்டு போகலைன்னா என்ன செய்வார்? என்ன செய்வார்?
இது நாட்டுடைய சட்டம். கஞ்சா விற்காத, குடியாவாரம் பண்ணாத, நாட்டுடைய சட்டம். மாறு செய்கிறாய், நாடு தண்டனை தரும். நாடு என்ன செய்யும்? தண்டனை தரும். இது புத்தி ரீதியான விடயம். இது நாட்டுக்குள்ள ஹெரோயினை கொண்டு வாரது நாட்டுடைய தடை. ஒரு ஆள் கொண்டு வாரார், நாட்டு சட்டம் அமுலாகும். அல்லாஹ்ட சட்டம் இருக்குது. என்ன சட்டம்? அல்லாஹ் சொல்றான், என்ன ஈமாங்கொள், என்ன நம்பு. அல்லாஹ் இவ்வளோ சொல்லியும் அல்லாஹ்வை நம்ப இல்லைண்டா அல்லாஹ் அவனுடைய சட்டத்தை அமுல்படுத்துவான். அவ்வளவுதான். அல்லாஹ் சொன்ன நம்பு, என்ன முஃமினாகு. அல்லாஹ் சொல்றான், தொழல்ல, சரி மன்னிப்பு. திரும்பியும் தொழல்ல, மன்னிப்பு. சக்கராத்து வரைக்கும் மன்னிப்பு. அதுக்கடையில் தௌபா செஞ்சு நீ தொழல்ல, அல்லாஹ்ட சட்ட திட்டத்தை அல்லாஹ் அமுல் செய்வார். அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்றான், மூமினான ஆண்கள் பெண்கள், யௌம தரல் மூமினீன வல் மூமினாத், அல்லாஹ்வை நம்பிய ஆண்களையும் பெண்களையும் நீங்க கியாமத்துடைய நாளையில பாப்பீர்கள். யஸ்ஆ நூருஹும், அவர்களுடைய நூறுண்டா என்ன? வெளிச்சம். அவர்களுடைய நூர் முன்னால போகுமா? பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம், முன்னாலையும் வலது பக்கமும் நூர். இது எந்த இடத்துல தெரியுமா? சிராத்துல. எந்த இடத்துல? சிராத்துல. சிராத் என்பது இருட்டு. சிராத் என்பது என்ன? இருட்டு தான். இன்றைக்கு எல்லாருக்கும் உலகத்தை பற்றியுள்ள சிந்தனை மட்டும்தான். இன்றைக்கு ஆகிரத்துடைய சிந்தனை, ஆகிரத்தில் 50,000 வருஷம் கழிக்கணும் இந்த சிந்தனை 100 பேருக்கும் இல்லை. இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கே மனிதனுக்கு நேரம் இல்லை இன்றைக்கு. சிராத், உலமாக்கள் சொல்றாங்க, முடிய விட ஆக சாஃப்டானதாம் சிராத், வாளை விட கூரானது. இதுதான் சிராத். சிராத்துக்கு கீழே தான் நரகம் இருக்குது. சிராத்துக்கு கீழே தான் என்ன இருக்குது? நரகம் இருக்குது. இந்த சிராத்தை கடந்ததற்கு பிறகு சொர்க்கம் நினைச்சிடாதீங்க. சிராத்தை கடந்ததற்கு பிறகுதான் கந்தரா இருக்குது. கந்தராண்டா என்ன? இந்த கந்தரா என்றா உலகத்தில் அநியாயங்களை விசாரிக்கிற நீதிமன்றம். சிலர் அநியாயம் செய்யப்படுறாங்க, ஆனால் வாய துறக்கையில பலகீனமானவங்க. இதற்கான விசாரணை இது கந்தரால. அவ சிராத்தை தாண்டினதற்கு பிறகு கந்தரா, கந்தராவை தாண்டினதற்கு பிறகுதான் சுவர்க்கம். அல்லாஹ் சொல்றது இந்த இடத்துல சிராத்துல. இந்த சிராத் என்ற அந்த இடத்துல அல்லாஹ் மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எதை கொடுத்துருவான்? நூர். எதை கொடுத்துருவான்? பிரகாசம், வெளிச்சம். அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, சிலருடைய வெளிச்சம் இருக்குமா மலை மாதிரி, மிஸ்லல் ஜபல், மலையை போல வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் மெதுவா சிராத்தை கடந்து போயிடுவாங்க. சிலருடைய வெளிச்சம் இருக்குமாம் ஈச்ச மரத்துடைய சைஸ். இன்னும் சிலருடைய வெளிச்சம் இருக்குமாம் ஒரு மனிதனுடைய சைஸ். இன்னும் சிலருக்கு வெளிச்சம் இருக்குமாம் பெருவிரல்ல மட்டும் வெளிச்சம், இபஹாம்ல கொஞ்சம் பத்துமாம், கொஞ்சம் இல்லாம போமாம், வெளிச்சம் கிடைக்கும். இமாம் கதாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, சிலருக்கு வெளிச்சம் இருக்குமாம் மதீனாலிருந்து அதின் வரைக்கும், அவ்வளோ நீளமான வெளிச்சம். சில மூமின்களுக்கு வெளிச்சம் இருக்குமாம் பாதத்தில். சிராத்தில் வெளிச்சத்தை எடுக்கிறதாக இருந்தா அந்த வெளிச்சத்தை உலகத்தில் சம்பாதித்து கொள்ளும்.
எங்க சம்பாதிக்கணும்? அங்க லைட் போடுறதல்ல வெளிச்சத்துக்கு. மௌத்துக்கடையில உலகத்தில் இந்த 100 சம்பாதிக்கும். முதல் விடயம் அல்லாஹ் இடத்துல இந்த 100 கேட்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துக்கு எழும்பினாங்கண்டா முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய துஆவை ஓதிட்டு சுபஹுக்கு பள்ளிக்கு போகும் பொழுது 100 கேட்டு தான் போவாங்க. என்ன கேட்பாங்க? 100. முஸ்லிம்ல வரக்கூடிய துஆ சொல்லுங்க, அல்லாஹும்ம இஜ்அல் ஃபீ கல்பி நூரா வஃபீ ஸம்இ நூரா வஃபீ பஸரி நூரா وعن يميني نورا وعن شمالي نورا وأمامي نورا وخلفي نورا وفوقي نورا وتحتي نورا واجعل لي نورا. எல்லாமே 100 தான். சுபஹுக்கு பள்ளிவாசலுக்கு போகும் பொழுது இதை ஓதிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. என்ன சொல்லுவாங்க? அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. யா அல்லாஹ், என்னுடைய கல்புக்கு வெளிச்சத்தை தா. முதலாவது என்னுடைய கல்புல நூறத்தா. கல்புல 100 கிடைக்கும் முதலாவது. இரண்டாவது வஃபீ ஸம்இ நூரா. யா அல்லாஹ், என்னுடைய கேள்வியில வெளிச்சத்தை தான். நான் என்ற காதால பாவத்தை கேட்கப்படாது. பாவத்தை கேட்க கேட்க இந்த பாட்டு இந்த மியூசிக் ஹராம கேட்க கேட்க இந்த கேள்வியுடைய 100 பைத்திரும். கேள்வியுடைய 100 என்ன செஞ்சிடும்? போயிடும். மூன்றாவது கேட்பாங்க வஃபீ பஸரி நூரா. யா அல்லாஹ், என்னுடைய பார்வையில் 100 படம் பார்க்க, பெண்களை பார்க்கறது, ஹராம பார்க்க பார்க்க பார்வையுடைய வெளிச்சம் போயிடும். மூணாவது. நான்காவது கேட்பாங்களாம் யமீனி நூரா. யா அல்லாஹ், என்ற வலது பக்கம் வெளிச்சத்தை தா. ஐந்தாவது கேட்பாங்களாம் அன் ஷிமாலி நூரா. என் இடது பக்கம் வெளிச்சத்தை தா. அமாமி நூரா. யா அல்லாஹ், முன்னால வெளிச்சத்தை தா. வஹல்ஃபி நூரா. யா அல்லாஹ், பின்னால வெளிச்சத்தை தா. வஃபௌகி நூரா. யா அல்லாஹ், மேல வெளிச்சத்தை தா. வதஹ்தி நூரா. கீழே வெளிச்சத்தை தா. எல்லா பக்கம் வெளிச்சம். கல்புல வெளிச்சம், கேள்வியில வெளிச்சம், பார்வையில வெளிச்சம், மேல வெளிச்சம், கீழே வெளிச்சம், வலது பக்கம் வெளிச்சம், இடது பக்கம் வெளிச்சம், எல்லா பக்கம் வெளிச்சம். கடைசியா கேட்பாங்களாம் வஜஅல் லீ நூரா. யா அல்லாஹ், எனக்கே பிரகாசத்தை தந்திரியா அல்லாஹ். இந்த 100 என்கிறது உலகத்துல சம்பாதிக்கும். இந்த 100 சம்பாதிக்காம போய் சிராத்துல 100 கிடைக்கணும் என்ற ஆச்சரியம். இன்றைக்கு நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகு யாசின் ஓதி 100 கொடுக்குறோம். கொஞ்சம் பேருக்கு அவன் தொலைவாரதும் இல்லை, பள்ளி பக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓதி ஓதி யாசின் ஓதி ஃபாத்தியாவது 100 கொடுக்குற பிரச்சனை இல்லை. கொடுங்க 100. உலகத்திலே அவரை கூட்டிட்டு வாங்க பள்ளி. உலகத்திலேயும் தொலை சொல்லுங்க, ஹராத்தை விட்டு தப்பித்து வாழ சொல்லுங்க, 100 கிடைக்கும். சஹாபாக்கள் வாழ்க்கையிலே இந்த 100 அடைஞ்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வருது ஹதீதுகள்ல. பேச ஆரம்பிச்சாங்கண்டா நபியுடைய பற்களுக்கு மத்தியிலிருந்து வெளிச்சம் வரும். பேச ஆரம்பிச்சாங்கண்டா நபியுடைய பற்களுக்கு மத்தியிலிருந்து வெளிச்சம் வரும். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் இந்த 100 கொடுத்திருந்தான். உலகத்திலே 100 பார்க்கலாம். சொல்லுவாங்க அவரோட பேச்சில் 100 இருக்கு, அவரோட கல்புல 100 இருக்குது. 2 சஹாபாக்களை பற்றி வருது.
ஒன்று உசைத் பின் ஹுதைர், இரண்டாவது அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த ரெண்டு பேரும் மதீனாவுடைய சஹாபாக்கள். ஒரு இருளான இரவுல இந்த ரெண்டு பேரும் வாராங்க. முன்னால் ஒரு நூறு ஒன்று வருது, வெளிச்சம் ஒன்று. இமாம் புகார் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் வந்து தங்களுடைய வீடுகளுக்கு அப்படியே பிரிகிறாங்க போறது. அந்த நூறும் பிரியுது. அந்த நூறும் அந்த வெளிச்சமும் லைட் இல்லை, விளக்கில்லை. இது அல்லாஹ் கொடுத்த நூறு. அல்லாஹ் உலமாக்களுக்கு, ஹாஃபிதுகளுக்கு, அவுலியாக்களுக்கு, இறை நேசர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் இந்த நூறை கொடுத்திருக்கிறார். இந்த நூறை இல்லாமல் ஆக்கிடப்படாது.